இப்பலாம் ஈவினிங் டைம்ல அம்மா வீட்டுக்கு வர மாட்டேங்குது. அதனால அத்தை காலையிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் பீய்ச்சி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் டீ போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா ஈவினிங் வரலைன்னா டீ போடுறதுக்கு. இன்னைக்கு வெட்டிங் டே கொண்டாடுற தனலட்சுமி விக்னேஷ் அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவும் ஹாப்பியா இருங்க. நான் அப்படியே பாலை சிம்ல போட்டுட்டு போய் வாசல்லாம் கூட்டி தண்ணி தொளிச்சு கோலம் போட்டாச்சு. கோலப்பொடி கம்மியா இருந்தனால குட்டியா ஒரு சின்ன கோலமா தான் இன்னைக்கு போட்டேன். இன்னைக்கு பவித்ரா சிஸ்டருக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். காலையில சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பாட்டு கேட்டுட்டு சமைக்கலாம் அப்படின்னு நல்லா சவுண்டை ஃபுல்லாக வச்சுட்டு தோசை தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே மாமா கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் கேட்டாங்க. சரி ஓகே தயிர் வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரசமும் கேட்டாங்க. சரி அத்தை ரசம்னா சாதம் வைக்கணும்ல அப்படின்னு ஒரு சைடு சாதம் வச்சுட்டாங்க. நான் நார்மலாக மாமா நான் ஒன்று செய்யும்போது மாமா ஒன்று கேட்டால் செஞ்சு கொடுக்க மாட்டேன். பட் மாமாக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால மாமா கேட்டதை இன்னைக்கு ஒரு நாளாவது பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வாங்க மாமா சாப்பிடுன்னு கூப்பிட்டேன். எனக்கு ஒரு வேலையாக வெளியில் இருக்குது, நான் வெளியில் இட்லி சாப்பிட்டுக்குறேன்னு சொன்னாங்க. இதனால தான் என் மாமாக்கு நான் எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்படியே காலையில் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு அத்தை முருங்கைக்கீரை பறிச்சாங்க. அடுத்து மதியம் சமைக்க ஸ்டார்ட் பண்ண